Hi guys, welcome back to நம்ம channel. நீங்க நம்ம channel first time பாக்குறீங்கன்னா like, share and subscribe பண்ணிக்கோங்க. Hi. இங்க ஹாய் சொல்லிட்டு இருக்கறான். ஹாய். ஹாய். கொஞ்சம் குடும்பமா லூஸ் ஆயிட்டோம். அப்படிதான் மன்னிச்சிருங்க. எங்க போற? கீழ போறியா? இவ வந்து இந்த ரீசன்ட் டைம்ல நெஞ்சோட இப்படி பண்ணிட்டு இருக்கான். இதை மாத்திரக்கு யாராவது ஏதாவது வழி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கும் வந்து நீங்க பொள்ளாச்சி போறீங்களான்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஆல்பர்ட் வந்து பாலமலை ட்ரெக்கிங் போயிருந்தாங்க. அங்க வந்து நான் போனது கிடையாது. பாலமலை ட்ரெக்கிங் இல்ல, அதாவது புலிகள் கணக்கெடுப்பு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும். அப்போ வந்து ஒரு புலிய கணக்கெடுக்க குரங்கையா கூட்டு போவாங்க. நானும் அந்த இதுல கலந்துக்கிட்டேன். ஸோ அது வந்து இந்தியாக்குள்ள நடக்கும். ஸோ எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு பாலமலை சுற்றி. பாருங்களேன், புளிய கணக்கெடுக்க குரங்கு கூட்டு போயிருக்காங்க. அதனால நாங்க வந்து அந்த குரங்கு கூட்டு போய் இன்னைக்கு அந்த ஏரியாவை சுத்தி பார்க்க போறோம். பாலமலையில வந்து அரங்கநாதர் கோயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் ஏதோ மின்மினி பூச்சி வந்து குண்டா உட்கார்ந்தா கூட்டா உட்கார்ந்தா பல்பு மாதிரி எரியுமாமே, அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கு. இல்லை நான் பார்த்துருக்கிறேன். மேபி கிடச்சதுன்னா அதை வீடியோ எடுக்க பார்க்கலாம். அங்கே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ரவுஸ் பண்ணுவானுங்க. இன்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே ராவடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இவன் பாருங்க, கிரேப்ஸ் ஸ்பூன்ல தான் சாப்பிடுவானாமா. ஏமா எப்படிமா கிரேப்ஸ் ஸ்பூன்ல சாப்பிட முடியும்? தலைகளாத்தான் குதிப்பேன். அதாவது நாங்க வந்து ஒரு மாசமா டயட் ஃபாலோ பண்றோம்னு ஊரே ஏமாத்திட்டு இருந்தோம். இந்த ஒரு நாளா வந்து டயட் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம். சரி வந்து போற வழியில பசிக்குது, இப்பவே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு போறோம். இதை சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்றோம், டயட் நாசமா போயிடும். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் சம்மருமே வின்டர் அளவுக்கு ஈக்குவலாக ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுதுங்க. வியானோட ஸ்கின்னுமே பயங்கர ட்ரையாக இருக்குது. வியானோட ஸ்கின் கேரில் நான் எசென்ஷியலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிட்டில் ரிச்சுவலோட ப்ராடக்ட்ஸ். அவனுக்கு பாடி வாஷ் அண்ட் ஹேர் வாஷ் வந்து லிட்டில் ரிச்சுவல்ஸ் பிராண்ட்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இவங்களோட பாடி அண்ட் ஹேர் வாஷை எடுத்து கொஞ்சமாக நான் பம்ப் பண்ணிவிட்டு அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி அவனோட ஓவரால் பாடியில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஃபோம் டெக்ஸ்சர் வரும். இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேட் சேஃப் சர்டிஃபிகேட், 100% வேகன் அண்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ தட் நம்மளோட பேபிஸுக்கு சேஃபாக யூஸ் பண்ணலாம். இதில் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மேண்ட்ரைன், ஹனி சக்கிள், ஹோலி பேசில் இந்த மாதிரி நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாய்ஸ்சரை பேலன்ஸ் பண்ணி ஸ்கின்ல இருக்க பிஹெச்சை மெயின்டைன் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் ஷாம்பூ தான் நான் யூஸ் பண்ணுறேன் அவனோட ஹேருக்கு. இதோட இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரோட்டீன், ஹைபிஸ்கஸ் அண்ட் பயோட்டின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட குழந்தையோட ஸ்கால்பை ரிப்ளென்ச் பண்ணி நரேஷ் பண்ணி ஹேரை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஸ்கின் கேரில் நான் அவனுக்கு மேண்டேட்ரியாக யூஸ் பண்ணுறது பயோ பாடி பட்டர். இந்த வின்டருக்கு அவனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரே ஷீல்டு சன்ஸ்க்ரீன். குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கும் ஆக்சுவலாக சன்ஸ்க்ரீன் தேவை. அவன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு பாடி பட்டர் எடுத்து பாம்பில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அவனோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா பம்கின் பட்டர், ஷியா பட்டர், சீ பக்தான் இந்த மாதிரி நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. இது நல்லா ஸ்கின்னை டீப்பாக ஹைட்ரேட் பண்ணி ஸ்கின் பேரியரை பூஸ்ட் பண்ணுது. ஸோ தட் ஸ்கின் வந்து காமாக நரேஷ்டாக இருக்குது. ஃபைனலாக இவங்களோட ரே ஷீல்டு சன்ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா காக்கடு ப்ளம், டர்மரிக் இந்த மாதிரி நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. UVA, UVB ரேஸ்லேருந்து குழந்தையோட ஸ்கின்னை எஃபெக்டிவாக ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் இது டாக்ஸின் ஃப்ரீ, எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. அண்ட் ரீஃப் சேஃப். இது யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ஒயிட் காஸ்ட்டும் பேபியோட ஸ்கின்ல வராது, நல்லா அப்சர்வ் ஆகிடும். டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. கிளம்பினோடனே கோவாக்கு வந்தாச்சு. 1 மணி நேரம் டிராவல் பண்ணி கூப்பிட்டு வந்தால் பூவா வாங்கி கொடுத்துருக்கேன். போய் சொல்லக்கூடாது. நம்மளால் கிளம்பினோடனே எப்போ போல் பழக்கம் போல் தூங்க ஆரம்பிச்சோம். பழக்கம் போல் காசு வாங்கி நீ போகிற வழி கூட போராடு. அது கூட பரவாயில்ல, பிரியாணி சாப்பிட்லாம் தான் ஆசையாக இருந்துச்சு. கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி வெஜ்ஜை வாங்கி கொடுத்துட்டா இறங்கவே மாட்டேங்குது. நான் உள்ள இறங்காது, குச்சி வச்சு கொடுத்துறாரு. ஒன்ஸ் அ மாம் இஸ் ஆல்வேஸ் அ மாம். எங்கே போனாலும் சோறு. என்ன இறக்கி விடுறவா? அது என்னது? அது அங்கே படுத்திருக்கிறது என்னது? என்னது இது? முழுங்கு முழுங்கு, அப்பதான் வருவது. என்னது அது? கண்ணுக்குட்டியா? அதை முழுங்கவும் கூடாது, ஆனாலும் விளையாடணும். இதை வச்சே மெயின்டைன் பண்ணணும் கடைசி வரைக்கும். இப்போ சாப்பிட்டாதான் ஆட்டுக்குட்டி கூட விளையாட விடுவேன்னு சொன்னதுனால வாங்கிட்டான். ஆனால் அதை முழுங்கினாதானே நீ இப்போ வந்து என்னை அடுத்த வாய் ஊட்டுவ. சாப்பிடு. எப்படி ஆட்டுக்குட்டிக்கு அப்பளம் கொடுக்குறான். பிளாஸ்டிக் கவர்ல இங்கே போடக்கூடாது, சாப்பிட்டு போய் எடுத்து அங்கே போட்டுரும்.
இது அலுமினிய கவர் சொல்லு, இருந்தாலும் போடக்கூடாது. யாரா நீங்க 2 பேரும்? சாப்பிடுங்களா? யாரா சொல்ற? அப்பளம் சாப்பிடுங்கன்னு போட்டு வர்றான். அப்பளம் சாப்பிடுங்களா? ஆமாங்க, அப்பதான் நீ வாங்கினாதான் அவங்க அப்பளம் சாப்பிடுவாங்க. இங்கே வந்து சாப்பாட்டுக்கு முக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து பாலமலை வந்து முன்னாடி நான் வந்திருக்கிறேன். அப்போ வந்து என்கிட்ட பைக்கு கூட கிடையாது. எப்படி வந்திருக்கேன் அப்படின்னா, காலேஜ் டைமில் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து புலிகள் கணக்கெடுப்புக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது. நானும் வந்து என் கசின்கிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொன்னேன். அவங்க நேரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டோம். போனதுக்கப்புறம் கசின் கூட வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருந்தான், வந்து டீச் பண்ணிட்டுருந்தான் அப்போ காலேஜில். ஸோ அவங்க கூட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான். சரி ஸ்டூடெண்ட்டை வந்து தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் தனியாக போயிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து சரி அவனை ஸ்டூடெண்ட்டு கூட வந்து அனுப்பிச்சுட்டு நான் வந்து தனியாக விட்டேன். நான் வந்து இந்த பீட்டுக்கு தான் வந்திருந்தேன். பீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபாரஸ்ட்டோட அந்த லாங்குவேஜில். பீட்டுனா ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த கல் இருந்து எனக்கு வந்து வாரம் 7 நாள் வந்து அந்த இதில் இருந்தேன். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பீட்டு, 7 நாள் வந்து 7 பீட்டு. இந்த பாலமலையை சுற்றி தான் இங்கே இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட்குள்ளேயும் நான் நடந்திருக்கிறேன். அது எப்படி சொல்கிறது, யானையை வந்து பார்த்துருக்குறேன். அதாவது நம்ம வந்து கோயில் யானையை பார்ப்போம், நம்மளோட ஒரு 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 10 அடிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காட்டு யானை 15 அடிக்கு இருக்கும். ஒரு காட்டு யானையோட காலடி தடத்துக்குள்ளே போய் நான் குத்த வச்சு உட்காந்துருந்தேன். அந்த அவ்வளோ பெருசாக அதுக்கு அதோட காலே. அன்னைக்கெலாம் பயங்கர மெமரிஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் மெமரிஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ண முடியல. ஃப்யூச்சரில் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இன்னும் மெமரிஸ் நிறைய க்ரியேட் பண்ணலாம். பாலமலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் பெண்ணாய்ப்பாளத்துலேருந்து பின்னாடி வரணும். இங்கே யானை துரத்துறதுக்குன்னு வந்து ஆளுகளாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கவர்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து எடுத்துப்பாங்க. யானை துரத்துறதுக்கு வந்து தனியாக ரேஞ்சர் இருக்க மாட்டாங்க. ரேஞ்சர் கீழே கார்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பையன் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். இங்கே ஒரு வாரமாக அந்த பையன் வீட்டில் தான் அவங்க கூட தான் தங்கியிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளப்பி வருவாங்க. மதியானம் வந்து முடிஞ்சிடும். சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. திருப்பி நான் அந்த பையன் வீட்டுக்கு போய் நான் படுத்து தூங்கிடுவேன். ஸோ இதே மாதிரி தான் 7 நாள் போச்சு. ரொம்ப ஒரு நல்ல மெமரிஸ். இது பாலமலைக்கு இந்த பக்கம் ஒரு தெப்பக்குளம் இருக்கும். இந்த சைடு அங்கெல்லாம் சுற்றி இருக்கிறேன். இங்கே இந்த ரோட்டில் நம்ம காரில் வந்த ரோட்டில் வந்து நான் நடந்தே வந்திருக்கிறேன். மேலே வரைக்கும் ஏறிட்டு. ஆனால் எப்படி வந்தேன்லாம் தெரியல. ஆனால் நான் போய் அந்த தாத்தாங்கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்தான். தாத்தாட்டையா? கண்ணு குட்டி சிட்டியில இருந்து வரான் போல. எங்க வீட்லயே இருக்காம அந்த கண்ணுக்குட்டின்னு தான் சொல்லிக்கிட்டு சுத்துறான். ஏய், அதே மாதிரி இந்த பக்கம் 2 மலையெல்லாம் இருக்கும் பாருங்க. அங்கே ஒரு மலை இருக்கும், ஒரு சின்ன குன்று. அப்புறம் அங்கேயும் ஒரு சின்ன குன்று இருக்கும். இங்கெல்லாம் வந்து மலைவாழ் மக்கள் இன்னும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஒரு டைம் அந்த சைடும் போயிருக்கிறேன். அங்கே ஒரு சின்ன ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ அவங்க நிறைய அப்போ வந்து நான் நினச்சிருக்கிறேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்குலாம். ஏன்னா ஸ்கூல் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து எப்படி அனுப்புவாங்க. இப்போ மேபி வளர்ந்துருப்பாங்க, நல்லா வளர்ந்துருப்பாங்க. நான் வந்ததுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து ஸ்கூல்லேயே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் தான் ஸ்கூல்லேயே இருந்தாங்க. சாப்பிட மாட்டேங்கிறான். பிளாக்கி சாப்பிட்றியா? யாரெல்லாம் இப்படி தலையை சுற்றுவீங்க குழந்தை சாப்பிட்டு முடிச்ச உடனே? சாப்பிடு. அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு வச்சிருக்கலாம்ல. எட்டி மிதிச்சுன்னு வச்சுக்கோ, தெரியாது. இல்லை அதுக்கு இல்லை, அதுக்கு கூட கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த வச்சது சோறு வச்சதுக்கு தான் கொஞ்சம் அறிவு கம்மி. கோயிலுக்கு வந்தோம். நம்ம வந்தது 2 லட்ச ரூபா ஃபியஸ்டால. பூசாரி எத்தனை ரூபாவில் இதில் வந்திருக்காரு? செல்டோஸ். சொனட்டு கூட கிடையாது, செல்டோஸ். எத்தனை லட்ச ரூபா வரும் தோராயமா? 15 வரும். மினிமம் 10 to 15 இருக்குமா? இருக்கும். எங்கத்த போய் சொல்ல, வாங்க போவோம்ல. ஹாய், சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்கு இல்லை? போகலாம்.
ஒரு ஆட்டு பண்ணையே இருக்கு அல்ஃபி. இந்த ஆடு ஓட்டிட்டு வராங்க. 100 ஆடு அதே மாதிரி நினைக்கிறேன். ஒரு டைம் வந்து அந்த 7 நாள் வந்து இதுக்குள்ளே ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருந்தேன். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. எனக்கு இப்போ லொக்கேஷன்லாம் மறந்து போச்சு. அப்போ நான் போகும்போது வந்து கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த கோயில்கிட்ட வந்து ஒரு கார்டு வந்து எங்களை வர சொல்லிட்டாரு. நானும் அந்த யானை விரட்டுற அந்த பையனும் வந்து அவன் பட்டாசு கையில் எப்போயுமே வச்சுருப்பான். ஸோ நானும் ஒன்று நடந்து போகிறோம் அந்த கோயில்கிட்ட. கோயிலுக்கு போனோன்னே சொல்லிட்டாரு, தம்பி நம்ம இன்னைக்கு போகிற வழியில் வந்து யானை நிற்கிது, போக முடியாது அப்படின்னா. இப்போ கேட்டோன்னு சொன்னார். அதுக்கு வந்து குவாரின்னு சொல்லுவாங்க. யானைக்கு வந்து குழி வெட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து குவாரின்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு மேபி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த குவாரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தையே இறக்கிட்டு மேலே மட்டும் ஒரு யானை வந்து தனியாக நடந்து போகுது இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு தான் போய் நான் போய் அந்த யானையோட காலடி தளத்தில் போய் உட்காந்து பார்த்தேன். இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்று இருந்துச்சு அப்படின்னாரு. சரி அதுக்கப்புறம் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஏறலாம்னா நாங்கள் இதுக்கு பின்னாடி தான் ஒரு சின்ன குன்று மாதிரி ஒரு சின்ன மலை தான், அதில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற ஆரம்பித்த உடனே வழாப்பாட ஒரு தொடை சைஸில் ஒரு களை உடஞ்சதுன்னா அப்படி சவுண்டு கேட்கும். அப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. திரும்பி பார்க்க 2 விதையும் காலை ஓடிட்டுருக்குறாங்க. அப்புறம் துக்குன்னு நானும் பின்னாடியே ஓடுறேன். ஓடி போய் பார்த்தீங்கன்னா அந்த குவாரிக்கெல்லாம் குதிச்சு மண்ணெல்லாம் பறித்து மேலே ஏறி பார்க்குறேன். சத்தெல்லாம் கிழிஞ்சு கிடந்துச்சு. அப்புறம் பார்த்தா யானை அங்கே தான் நின்றுருக்கு. அப்புறம் பட்டாசு இருக்கிற பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சான் பையன் தூக்கி போட்டு. அப்புறம் யானை நாங்கள் போயிடுச்சுன்னு நினச்சிட்டு, இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு வந்து வேண்டாம் வேறு வழியில் போகலாம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி கொடுவால் எடுத்து வெட்டிட்டு அந்த சின்ன குன்று மலை மேலே ஏறி மேலே நின்று பார்க்குறேன். யானை எங்கேயுமே போகல, அங்கேயே தான் நின்றுருக்குது. அது போயிருந்தோன்னா போட்டு சொல்லியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த இந்த இதுக்கு இறங்கி இந்த பாலமலை ரோட்டுக்கு வந்து பாலமலைலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து போனோம். ஸோ பயங்கரமான மெமரிஸ் இருந்து அது எல்லாமே இன்றைக்கி நினச்சாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது. தயிர் சாப்பாடு இங்கே தான் இங்கே வச்சோங்க வாரு ஃபினிஷ் பண்ணிட்டான்டா. நீங்கள் தான் இருக்கிறீங்க, என்னைக்காவது இப்படி சாப்பிட்ருக்கியா? ஏய் சரி போகலாமா, வீட்டுக்கு போகலாமா? போகலாமா? அங்கே இருக்காங்களா? அவங்க வீடு அங்கே தான், அவங்க இருப்பாங்க. நீ வரியா வரலையா? போமா. கீழே இறங்கும்போது ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் பஸ் வந்துச்சுன்னா மாட்டினோம்டா. இன்னைக்கு ரோட கார் கிளம்ப தான் இருக்குது. பஸ் கிஸ் வந்துச்சு. கோயிலுக்கே வருமா பாலமலை? ஆமாம், மேலே வரைக்கும் வரும். அப்படியா? ஏன்னா ஒரு டைம் அன்னதானம் திங்கிறதுக்கு இந்த 7 நாளில் 4 நாள் 3 நாள் இந்த கோயிலில் தான் 3 சுற்றிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னதானம் சாப்பிட வந்திருக்கிறேன். அந்த யானை துரத்துற பையன் சொன்ன பார்த்தீங்களா, அவர் கூப்பிட்டு வந்தா. அப்படி இங்கே வந்து சோறு பொறுங்க சோறு வேணும்னா பஸ் வந்தால் தான் சோறு, அதுதான் டைமிங்கு அப்படின்னு உட்கார சேர்ந்தாரு. அப்பெல்லாம் வாட்ச்லாம் இருக்காதா? பஸ் வந்தா சோறு போன் இருந்துச்சுடி. எனக்கு ஒரு டவுட்டு, என்னைக்காவது பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த டைமிங்க்கு சோறு போட்டுருவாங்களா இருக்கும், இல்லை அது ஏதோ அவங்க கணக்காக இருக்கும். ஆளுங்க வருவாங்க அப்போ அன்னதானம் போடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது கணக்காக இருக்கும். பெண்டுடா உங்க அப்பா இந்த ஸ்டேரிங் உடச்சுதான் நம்மள வீட்டுக்கு கூட்டு போவான்னு நினைக்கிறேன். என்ன திருப்புறான்டா. திருப்புறதுக்குலாம் பிரச்சனை இல்லை, ரோடு குட்டி ரோடா இருக்கு, என்ன பிரச்சனை? பொறுமையா திருப்புங்க, பயமா இருக்குல்ல. பொறுமையா திருப்பினா அந்த குழிக்குள்ள கிடப்போம், பரவாயில்லையா? எந்த குழிக்குள்ள? அங்க இருக்கு பாரு, அது சின்ன குழியா தான் இருக்கு. முட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஆமா எங்க போகுதுடா காரு? பஸ் வருது. ஒண்ணும் இல்ல, பஸ் வருது. கரெக்டா சிக்கி இருக்கிறோம். எப்படி வந்து சிக்கி இருக்கிறோம் பாரு. அடுத்து ஹேர்பின் பண்ணிடா உடனே. நல்ல வேளை இதுல வந்து மாட்டலாம். இங்க பாரு, உடனே இங்க வந்துருச்சுன்னா பஸ் என்ன பண்ணி இருப்போம்? ரிவர்ஸ் எடுக்க முடியாது இந்த மேல. அவர்னாலே ரிவர்ஸ் போக முடியாது. அவரு போலாம், நம்மளால போக முடியாது. எத்தனை ஹேர்பின் பண்ணிடா டேய். வியான் நல்லா புடிச்சு நின்னுக்க. இப்படி ஒரு திரும்பு, அப்புறம் அப்படி ஒரு திரும்பு. எப்படி மறுபடியும் இப்படி ஒரு திரும்பு? என்னடா மறுபடியும் திரும்புதே? வியான் புடிச்சு நின்னுக்கடா. அப்பாடி வந்துட்டோம்டா கீழே. இப்ப காது அடைச்சிச்சா? இல்லையே, இந்த ஹில்ஸ் போனா காது அடைக்க. சரி, இந்த 4 ஹேர்பின் பெண்டுக்கு உனக்கு எதுக்கு காது அடைக்குது? காது அடைக்குதுடி. அதான் உனக்கு எதுக்கு அடைக்குதுன்னு எனக்கும் புரியலன்னு நான் சொல்றேன். யார் பங்களா அல்ஃபி? இதுவான்னு எனக்கு சரியா கன்ஃபார்மா தெரியல. ஆனா சத்யராஜோட பங்களான்னு சொல்லி ஒரு டைம் சொன்னாங்க. ஆக்டர் சத்யராஜ். ஆமா, போனேன்.
இவங்கலாம் இந்த முன்னாடி போறாங்க பாத்தியா, இந்த மாதிரி வண்டி தான் மேல வரும் பாலமலைக்கு. அந்த வில்லேஜுக்கு அங்க மேல ட்ரைப்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால, ட்ரைப்ஸ்னா மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த ஜீப்பு தான். நான் அங்க உட்காந்து இருக்கும் போதே இந்த மாதிரி ஜீப் வந்து இறக்கி விட்டு கூப்பிட்டு போவாங்க. இது வேற ஒரு வழி இருக்கும் பாலமலைக்கு அந்த பக்கத்துல, மண் ரோடு. அது நான் நடந்து வந்திருக்கிறேன், அதுல ஜீப் வந்து இருக்குது. நல்ல காட்டு வழி பாதை. ஃபாரஸ்ட் ஆரம்பம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி அவரோட பங்களா. அவரோட தானே எனக்கு கன்ஃபார்மா தெரியல, யாராவது தெரிஞ்சுக்கினா சொல்லுங்க, வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அந்த பையன் சொன்னான் அப்படி, நான் இங்கே வந்தேன் போது அப்படின்னு இந்த ஊர் மக்கள் பேசிக்கிறாங்களாமா. வேற யாருக்காவது இது கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னா ஆமா இல்லன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி குத்து மதிப்பா கமெண்ட் பண்றதுக்குனே ஒரு 4 பேர் இருப்பீங்கல்ல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ண போறாங்க. சில ஒரு வீடியோல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இந்த இதுதான், இந்த தேங்காய் தென்னை மரத்துக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்காரு, அந்த மரத்துல இனிமே அப்படிதான் காய்க்கும், தேங்காயே வராது அப்படின்னு. அதுல ஆல்ரெடி 2 இளநீ போட்டு குடிச்சிட்டோம் நாங்க, நல்லாதான் இருந்துச்சு. இந்த காய் இப்படி போடுறதுக்கு என்ன காரணம் தெரியும். எங்க அப்பாட்ட கேட்டேன் நானு, எங்க அப்பா வந்து விவசாயி தானே, அது வந்து வேடு அப்படின்னு சொன்னாரு. அது வந்து மரத்துக்கு சத்து இல்லாதனால அப்படி ஒரு மூட்டை குப்பை மண் எடுத்துட்டு போய் போட்டீங்கன்னா சூப்பரா வந்துரும் அப்படின்னாரு. மண் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்துட்டு, குப்பை மண் அப்படின்னா அந்த சாணியை வந்து எடுத்து போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் அது வந்து ஒரு மண்ணு மாதிரி மாறிடும். அது ஆக்சுவலா ஒரு நேச்சுரல் உரம். அது வந்து எங்க வீட்டுல நிறைய மாடு இருக்கனால அந்த உரத்தை எடுத்துட்டு போய் போட்டா வந்து நல்லா சத்து கிடைக்கும் அப்படின்னாரு. அங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் மால் போயிட்டோம். வியான் வந்து அம்மா விளாட போகலாம் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே மால் போனால் கொஞ்சம் தூரம் நடப்பான், என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே வந்து ஒரு ஃப்ளாஷ் மாப் பார்ட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு, ஒருத்தங்களுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணா. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமை கையில் எடுத்து தான் அந்த சாக்கோ சிப்பை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி என் கூட ஒரு பெரிய போராட்டமே பண்ணா.